In this video, I'm going to tell you how we can give a simple introduction about ourselves at inspiring. அதாவது சிம்பிளாகவும் கொஞ்சம் நல்லா எலகெண்ட்டாகவும் நம்மளோட இன்ட்ரடக்ஷனை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி இந்த 5 திங்ஸ் தான் ரொம்ப எசென்ஷியல். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த 5 திங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நேம், என்னோட பேரை நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் கிளாஸ், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். இல்லை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். அதுக்கப்புறம் வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். இல்லை நான் இப்போ இங்கே இருக்கேன் ஆனால் என்னோடய நேட்டிவ் வேறு ஊர் அப்படிங்கிறத அதையும் நம்ம சொல்லிடணும். அதான் வேர் ஆர் யூ ஃப்ரம். நெக்ஸ்ட் ஹாபீஸ், அந்த ஹாபீஸ் வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் அது ஏன் பிடிக்குதுன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு முடிக்கும் பொழுது ஒரு கோட்டோ இல்லை ஒரு ப்ராவர்போ சொல்லி முடிக்கும் பொழுது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்கள். இப்போது இங்கே ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம், மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. செகண்ட், நான் என்ன படிச்சிருக்கேன், ஐ கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட், எங்கேருந்து நம்ம வரோம், ஐ எம் ஃப்ரம் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ் நேம்ட் கானூர் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓகே, எல்லா பிளேஸஸுமே பியூட்டிஃபுல் தான். ஸோ யூ கேன் ஆட் பியூட்டிஃபுல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யோர் பிளேஸ் வேர் ஆர் யூ ஃப்ரம். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் ஹாபீஸை என்னோடய ஹாபீஸ் ஆர் அப்படின்னு சொல்லாமல் ஐ லவ் டு ஹியர் சாங்ஸ் ஆஃபன். ஸோ ஆஃபன்னும் பொழுதே அதுவே ஹாபின்னு ஆப்வியஸாக மீன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஐ லவ் டு ப்ளே ஃபுட்பால், ஐ லவ் டு ஹியர் சாங்ஸ், ஐ லவ் டு பெயிண்ட். அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி அது ஏன் பிடிக்குது அப்படின்னு சொன்னாலும் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஆனாலும் எஃபெக்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கேன். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். அப்போது ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராவர்ப் இல்லையா? அப்படின்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டே இருந்தாலும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவங்களுக்கு படிக்கிறதுல நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல் அப்படின்னு தோணும். இந்த ப்ராவர்புன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ராவர்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படியும் சொல்லலாம். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அன் ஆர்ச்சர் இஸ் நாட் நோன் பை ஹிஸ் ஆரோஸ் பட் பை ஹிஸ் எய்ம். அதாவது ஒரு வில்லாளன் அவனுடைய அம்புகளால் அறியப்படுவதில்லை, அவனுடைய நோக்கங்களால் அறியப்படுகிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இப்படி சொல்லும் பொழுது என்ன உங்களை பற்றி தெரியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போது எப்படி உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹலோ, மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. I completed my bachelor's in engineering. I'm from a beautiful village named Kanur in Sivagangai district. I love to hear songs often. I always believe in art is long and life is short. And I strongly believe that an archer is not known by his arrows but by his aim. And that's all about myself. Thank you. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன். இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். If you want more videos like this, please subscribe. Thank you.